Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 121:3. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை தள்ளாடுகிறதா? கால்கள் சோர்ந்து போகிறதா? இனிமேல் முடியாது, எல்லாவற்றையும் விட்டு விடலாம் என்று நினைக்கிற நிலைக்கு வந்து விட்டீர்களா? நிறுத்தாதீர்கள். ஏனென்றால் இன்று கர்த்தர் உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை கூறுகிறார். உன் காலை தள்ளாட ஒட்டார். இதுவே இன்றைய வாக்குதத்த வசனமாகும். இது வெறும் மாறுதல் வார்த்தை அல்ல. இது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உடன்படிக்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை மலையேற்றத்திற்கு ஒப்புமையானது. தொடர்ந்து மலையுச்சிக்கு ஏறும்போது கால்கள் பலன் குன்றி தள்ளாட ஆரம்பிக்கின்றன. தொடர்ந்து ஏறுவதை விட்டுவிட்டு எங்கேயாவது சிறிது நேரம் உட்கார்ந்து இளைப்பாறலாமா என்று தோன்றுகிறது. ஓய்வை எதிர்பார்ப்போமானால் தொடர்ந்து முன்னேற முடியாது. ஆகவே தாவீது நம்மை திடப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் ஒரு நாளும் உன் காலை தள்ளாட ஒட்டார் என்று சொல்லுகிறதை பாருங்கள். ஆம், உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் தள்ளாட விடமாட்டார். வறுமையோ கடன் பிரச்சனையோ ஏற்பட்டு உங்களுடைய ஜீவியம் தள்ளாட போவதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை தள்ளாட போவதில்லை. வயது ஏறுவதால் பலவீனத்தின் நிமித்தம் உங்கள் கால்களை தள்ளாட கர்த்தர் விடவே மாட்டார். ஆனால் ஒரு கேள்வி, சங்கீதக்காரன் ஏன் மலைகளை நோக்கி கண்களை ஏறெடுத்தான்? அந்த மலை என்ன? இதை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையே மாறும். எம்மா ஊருக்கு போன சீஷர்கள் தனிமையாய் நடப்பது போல உணர்ந்தார்கள். ஆனால் கர்த்தரோ அவர்களோடு கூட நடந்தார். வழிநெடுக வேத வசனங்களை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டே போன போது அவர்களுடைய உள்ளம் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது. கால்வலி, வேதனை, களைப்பு எல்லாம் மறைந்து போய்விட்டன. ஆவியானவருடைய அபிஷேகமே அக்கினியாய் அவர்களுக்குள் பற்றி எரிந்தது. இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தர் உங்களோடு கூட வழி நடந்து வருகிறார். சந்தேகப்பட்டு தள்ளாடி விடாதேயுங்கள். கலங்கி சோர்ந்து நின்று விடாதேயுங்கள். உங்கள் கால்களை அவர் பலப்படுத்தி மான் கால்களை போலாக்கி உன்னதங்களிலே உயர் ஸ்தலங்களிலே உங்களை நிலைநிறுத்துவார். தாவீது ராஜா சொல்லுகிறார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். இஸ்ரவேலிலே நியாயாதிபதியாயிருந்த தெபொராள் ஒரு பெண்தான். ஆனாலும் தன்னை பலப்படுத்துகிற கர்த்தரிலே பலன் கொண்டு யுத்தத்திற்கு சென்று வெற்றி சிறந்தாள். அவளுடைய கால் தள்ளாடவில்லை. ஆகவேதான் தெபொராள் உற்சாகமாய், என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய் என்று புது பாடலை பாடினாள். உங்களுடைய கால்கள் தள்ளாடுவதில்லை. வேதம் சொல்கிறது, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தர் உங்கள் கால்களையும் பலப்படுத்தி சொல்லுகிறார், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். பிரியமானவர்களே, கல்லும் முள்ளும் பாடுகளும் நிறைந்த வனாந்தர பாதையிலே உங்கள் கால்கள் நடந்தாலும் உலகத்தை ஜெயித்தவர் உங்களை தம் வல்லமையுள்ள கரத்தில் ஏந்தி இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள்.
இப்போது அந்த கேள்விக்கு திரும்பி வருவோம். சங்கீதக்காரன் மலைகளை நோக்கி கண்களை ஏறெடுத்தான். அந்த மலை வெறும் இயற்கையான மலையல்ல, அது வாழ்க்கையின் கடினமான சவால்களின் சின்னம். உயரமான மலையை பார்க்கும்போது மனம் தள்ளாடுகிறது, கால்கள் நடுங்குகின்றன. ஆனால் அவன் உடனே திரும்புகிறான். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறான். பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் காலை தாங்குகிறார் என்றால் எந்த வல்லமையும் உங்களை தள்ளாட வைக்க முடியாது. உலகின் எந்த சுமையும், எந்த புயலும், எந்த இருளும் அவருடைய கரத்திலிருந்து உங்களை பிரிக்க போதுமானதல்ல. சங்கீதம் 121:4 சொல்கிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிறதும் இல்லை. இரவில் நீங்கள் கண்ணீரோடு படுக்கையிலே விழிக்கும் போது அந்த நள்ளிரவிலும் கர்த்தர் விழித்திருக்கிறார். உங்கள் வலியை காண்கிறார், உங்கள் பெருமூச்சை கேட்கிறார், உங்கள் கண்ணீரை எண்ணுகிறார். தூங்காத தேவன் உங்களை காக்கிறார் என்பதே உங்கள் ஆத்துமாவிற்கு போதுமான ஆறுதல் அல்லவா? சங்கீதம் 121:5 கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் என்று கூறுகிறது. வலது பக்கம் என்பது யுத்தத்திலே மிகவும் பலவீனமான பக்கம். ஒரு போர் வீரன் கேடயத்தை இடது கையில் பிடிப்பான். வலது பக்கம் எப்போதும் திறந்தே இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் பலவீனமான பக்கத்திலே நான் நிற்கிறேன் என்று. உங்கள் மிகவும் தளர்ந்த இடத்திலே, மிகவும் காயப்பட்ட இடத்திலே அவர் நிழலாய் நிற்கிறார். பிரியமானவர்களே, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சங்கீதம் 121:6 கூறுகிறது. வாழ்க்கையின் கொடிய வெயில் உங்களை சுட முயலும், இரவின் இருள் உங்களை விழுங்க முயலும். ஆனால் கர்த்தர் உங்களை நிழலாலே மூடுகிறார். அவருடைய நிழலிலே நிற்கும் ஒருவனுக்கு வெயில் எப்படி தாக்கும்? இந்த வாக்குதத்தங்கள் வெறும் மாறுதல் வாக்குதத்தங்கள் அல்ல, இவை கர்த்தருடைய உடன்படிக்கை. அவர் பொய் சொல்ல மாட்டார், வாக்கு தவற மாட்டார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். இதோ இதுவே உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கான தேவனுடைய இறுதி வாக்குதத்தம். ஆகவே பிரியமானவர்களே, கால் தள்ளாடும் நேரத்திலே கண்களை மேலே ஏறெடுங்கள். மலைகளை நோக்கி அல்ல, மலைகளை உண்டாக்கினவரை நோக்கி. உங்கள் வறுமை அவரை தடுக்காது, உங்கள் நோய் அவரை அசைக்காது, உங்கள் தனிமை அவரை விரட்டாது. ஏனென்றால் அவர் தூங்குவதில்லை, அவர் உங்களை விடுவதில்லை, அவர் உங்கள் காலை தள்ளாட விடுவதில்லை. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை இன்று உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை உங்கள் அன்பானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். யாரோ ஒருவருடைய கால் என்று தள்ளாடி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை அவர்களுக்கு தேவை. கமெண்டில் என் கால் தள்ளாடுவதில்லை என்று எழுதுங்கள். இது உங்கள் விசுவாச அறிக்கை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் தேவனே, யாருக்கும் தெரியாமல் நான் போராடுகிற அந்த இடத்திலும் நான் தனியாக இல்லை என்று இன்று அறிக்கையிடுகிறேன். வெளியில் நான் நன்றாக இருக்கிறது போல் தோன்றினாலும் என் உள்ளார்ந்த இருதயத்தினுள் தள்ளாடுகிற அந்த வாழ்க்கையையும் நீர் அறிவீர். ஆண்டவரே, நான் சோர்ந்து போன அந்த இரவுகளையும் நான் பேசாமல் மறைத்த அந்த வலியையும் நீர் கண்டீர்.
ஆனால் இன்று நான் உடைந்து போகும் மனிதன் அல்ல என்று அறிக்கையிடுகிறேன். என் கால்கள் தள்ளாடாது. நான் தள்ளாடினாலும் நான் விடமாட்டேன். நான் விழுந்தாலும் நான் நொறுங்க மாட்டேன். என்னை தள்ளாட செய்ய எந்த வல்லமையும் இல்லை. என்னை நிறுத்த எந்த அதிகாரமும் இல்லை. என் வறுமை என்னை கட்டுப்படுத்தாது. என் நோய் என்னை சாய்க்காது. என் தனிமை என்னை விழுங்காது. ஏனெனில் என்னை காக்கிறவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. என்னை கைவிடுகிறவரும் அல்ல. நீரே என்னை நிலைநிறுத்துகிறவர். ஆண்டவரே, என் கால்களை பலப்படுத்தும். என் அடிகளை உறுதியாக்கும். உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நிலைநிறுத்தும். இன்று முதல் நான் பின்னோக்கி செல்ல மாட்டேன். நான் நின்றுவிட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். ஏனெனில் நான் உம்முடைய பிள்ளை. நான் விழமாட்டேன். நான் சாய மாட்டேன். என் கால்கள் தள்ளாடாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.